சரி, நாங்க வந்து பிஜிடிஆர்பி இப்ப 2025ல எழுதியிருக்கோம். இது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு தேர்வும் எழுதி, ஒவ்வொரு முறையும் நாங்க வந்து குவாலிஃபை தான் சார் ஆயிருக்கோம். ஆனா, இந்த அரசாங்கம் வந்து இதே போன அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா, ஏடிஎம்கே ஆட்சியில, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆசிரியர்கள முன்னாடி அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு கரண்ட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து, அது மொத்தத்தையுமே 2வதா ஒரு அறிவிப்பான வச்சு அவங்க எல்லாரையும் எடுத்தாங்க. ஆனா, இப்ப வந்து முன்னாடி இந்த அரசாங்கத்துல இருக்கவங்க அதிகாரிங்க என்ன சொன்னாங்கன்னா, 3800க்கு மேல வேக்கன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, 1996 வேக்கன்சி தான் இப்ப நாங்க நிரப்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இப்ப லிஸ்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க பேர் வரையும் தேர்ந்தெடுத்து. அப்ப அது மொத்த பேரையுமே அவங்க எடுத்தாங்கன்னா, மீதி இருக்கிற எல்லாரும் இந்த 1 மார்க், 2 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து வேலைக்கு வருவாங்கல்ல சார்? ஏன்னா, இன்னும் நெறைய போட்டிகள் வர, வர இன்னுமே அதிகமாகும். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து 40 வயசு, 45 வயசு, 50 வயசுன்னு சொல்லிட்டு, இந்த தேர்வுக்காகவே காத்துட்டு இருக்காங்க. படிப்படியா எங்கள உடனே கூட தேவையில்ல. படிப்படியா எங்கள வந்து தொடர்ந்து வேலையில பணியில அமர்த்தணும். இப்ப இந்த 1996 அவங்க போட்டா கூட, இன்னும் கொஞ்சம் ஒரு 6 மாசமோ எப்படின்னா ரிட்டயர்மென்ட் ஆகும். டீச்சர்ஸ் வந்து ரிட்டயர் ஆவாங்க. ஹெட் மாஸ்டர் அந்த புரமோஷனுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்து அந்த பணியில யார் இருக்கான்னா, அந்த 3800 அந்த இதுல வந்து அ நம்ம தற்காலிக ஆசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. தற்காலிகமா அந்த ஒரு எஸ்எம்சில போட்டவங்க மாதிரி இருக்காங்க. அதுல நிரந்தர பணிகள் அது ஒவ்வொன்னும். அது எல்லாருமே இந்த அரசாங்கம் எங்கள அதுல வந்து நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வேண்டி கேட்டுக்கிறோம் சார்.